அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்துல நம்ம என்ன செய்யணும்னா ஃபோக்கஸ் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம இப்போ வந்து ரொம்ப அவசரமா நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம்னா கிளம்பிட்டு இருக்கோம். டிராஃபிக் பயங்கர பீக் டிராஃபிக்காக என்ன செய்யுதுன்னா இருக்கு. அப்போ நம்மளுடைய தாட் ஃபுல்லாக என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இன்னைக்கு டிராஃபிக்ல மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யறோம்னா நினைக்கிறோம். நம்ம தாட் ஃபுல்லாக ரிப்பீட்டடாக அப்படி தானே வரும் இல்லையா? ஸோ ரெட் சிக்னல் மட்டும் என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா விழுந்துடக்கூடாது, நம்ம வந்து நல்லா போயிடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஸோ அப்போ இதில் வந்து மாஸ்டர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கிறாங்க. பட் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு எது வேண்டாமோ அதுல வந்து நம்ம என்ன செய்யறோம்னா நிறைய ஃபோக்கஸ் பண்றோம். ரீசன் ஏன் அப்படின்னு சொல்லி, அதாவது ஏன் ஃபோக்கஸ் பண்ணணும் சரியான விஷயத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியாது நம்ம என்ன கேட்குறோம், அதெல்லாம் அதுக்கு தெரியாது. நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே வந்து என்ன செஞ்சிடும்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன செஞ்சிடும்னா கொடுத்துரும். அப்ப நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா கிரீன் சிக்னல் வேணும், கிரீன் 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 அப்படின்னு சொல்லிட்டு கிரீன் லைட்ல ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம டிராஃபிக்ல நம்ம போற இடம் ஃபுல்லா அந்த சிக்னல் ஃபுல்லா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னல் விழும். நம்ம ஈஸியா நம்மளால என்ன செய்ய முடியும்னா போக முடியும். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா யோகானந்தர் இதுல வந்து ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. யோகின்ஸ் இந்த பரமஹம்சர் யோகானந்தரின் அருள்மொழிகள் இந்த புக்ல வந்து ஒரு பெண் சீடை வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் கிட்ட ஈடுபாடே இல்லை, ஸோ நான் என்ன பண்றது, இந்த மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு யோகானந்தர் வந்து ரொம்ப அழகா என்ன செய்யறாருன்னா பதில் சொல்றாரு, உனக்கு எது இல்லையோ அதை நீ ஃபர்ஸ்ட் என்ன செய்யாதுன்னா ஃபோக்கஸ் பண்ணாத. நீ எப்பொழுது என்ன நினைச்சிட்டே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கடவுள் கிட்ட ஒரு ஈடுபாடே இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். மற்றவங்க எல்லாத்தையும் என்ன செய்யறோம்னா பார்க்குறோம், பார்த்துட்டு அவங்க எல்லாம் ரொம்ப பக்தியா இருக்காங்க, அவங்க எல்லாம் ரொம்ப விழுந்து விழுந்து சாமி கும்பிடுறாங்க, இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யறோம்னா பார்க்குறோம். பார்த்துட்டு எனக்கு ஈடுபாடு இல்லைன்னு சொல்லி நீ என்ன செய்யறேன்னா உன்னை நீயே என்ன செஞ்சுட்டு இருக்கன்னா வருத்தப்பட்டுட்டு இருக்க. பட் அதை விட்டுட்டு உனக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் என்ன செய்யணும் ஃபோக்கஸ் பண்ணு. அப்ப நம்மளுக்கு என்ன வேணும், கடவுள் கிட்டக்கு நம்ம என்ன செய்யணும்னா பக்தியை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்ப பக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்கு நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல மெடிடேஷன் வந்து என்ன செய்யணும்னா பண்ணணும். நல்ல டீப்பான ஒரு மெடிடேஷனுக்குள்ள நான் எப்படி போறது, என்னுடைய ஹேபிட்ஸை வந்து நான் என்ன செஞ்சுக்கிறதுனா எப்படி மாத்துறது, இந்த மாதிரியான விஷயங்களை ஃபோக்கஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா உன்னுடைய டைமை வந்து நீ கடவுள் கிட்டக்க இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்த அப்படின்னா நீ நினைச்ச விஷயம் வந்து கை கூடும் அப்படிங்கறத என்ன செய்யறாங்கன்னா அழகா சொல்றாங்க. அதே மாதிரிதான் நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் நல்லா இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா நம்ம எதுல ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் நல்ல ஹெல்த்தியா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன செய்யணும்னா திங்க் பண்ணணும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டக்க அமைதியே இல்லை, பீஸே இல்லை, ரொம்ப குழப்பமாவே இருக்கு. சிலர் சொல்லுவாங்கல்ல எனக்கு மனசுல சமாதானமே இல்லை, நான் ரொம்ப குழப்பிக்கிட்டே இருக்கிறேன், ரொம்ப ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா அப்ப அவங்க எந்த வேர்டை வந்து அவங்க நிறைய யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாய் அப்படிங்கிற வேர்டை அவங்க என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணலாம். இல்ல ஹாப்பினஸ், பீஸ், இந்த மாதிரியான வார்த்தைகளை ரிப்பீட்டடா அவங்க சொல்லிட்டே வந்தாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது வந்து என்ன செய்யும்னா கிடைக்கும். இதே மாதிரிதான் நம்மளுக்கு பணம் வேணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னா பணம் சம்பந்தமான நல்ல அஃபர்மேஷனை நம்ம என்ன செய்யணும்னா சொல்லிட்டே வரணும். அப்படி நம்ம மாத்தி நினைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ரூவ்மெண்ட் பார்ப்போம். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து நம்ம மெடிடேஷன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்க்கு நம்மளுக்கு வந்து பீஸ்காண்டி நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா சொல்லிக்கலாம். எல்லாருமே நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம ரொம்ப ஆசைப்படுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன மாதிரியான வேர்டு சொல்லிக்கலாம், இதில் உங்களுக்கு என்ன வேர்டோ அந்த வேர்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜாய் அப்படிங்கிற வேர்டை நீங்கள் ரிப்பீட்டடாக சொல்லலாம். இல்லை பீஸ் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் என்ன செய்யலாம்னா சொல்லலாம். ஹாப்பினஸ் அதை வந்து என்ன செய்யலாம்னா சொல்லலாம். இதை எப்போ நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய மனசு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமா சோகமா துக்கமா இருக்கும்போது நீங்கள் ஜஸ்ட் இந்த வார்த்தையை மட்டும் சொல்லிட்டே வந்தீங்கனாலே போதும், உங்களுடைய மைண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நல்ல ஒரு ஸ்டேட் வந்து இம்ப்ரூவ் ஆகிறத நம்மளால ஈஸியாக என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். ஜஸ்ட் ஜாய் 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 இல்லைன்னா ஹாப்பினஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டே இருந்தீங்கன்னா போதும், சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும். இது முதல் விஷயம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்றது வந்து எனக்கு ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குங்கம்பாங்க, ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கிறேன். அந்த இரிட்டேஷனாலே வந்து பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட உடனே வந்து பார்த்தீங்கன்னா டமால்னு என்ன செய்யறேன்னா பயங்கரமா வெடிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அவங்க என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லவ் அப்படிங்கிற வேர்டு அவங்க என்ன செய்யணும்னா யூஸ் பண்ணணும். எப்பெல்லாம் அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி இரிட்டேஷனான ஒரு எனர்ஜி அவங்க ஃபீல் பண்றாங்களோ அப்போ அவங்க வந்து லவ் 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 அப்படின்னு சொல்லி சொல்லலாம்.
அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருந்தாலும் நீங்க இதே வேர்டை என்ன செய்யலாம்னா சொல்லலாம். யாரோட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இருக்குதோ அவங்கள நீங்க கண்ணு முன்னாடி என்ன செஞ்சுக்கோங்கன்னா உருவகப்படுத்திக்கோங்க. உருவகப்படுத்திட்டு லவ் 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 அப்படின்னு சொல்லிட்டே வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெட்டர் ரிலேஷன்ஷிப்பை நம்மளால என்ன செய்ய முடியும்னா பார்க்க முடியும்.